கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நம்ம எடுத்து தியானிக்க போகிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verses from 10 to 13. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாமாங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயனானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்து இருக்கிறது. புதிய உடன்படிக்கை என்ற அந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு வசனத்தை தியானிக்க போகிறோம். அப்பத்திலும் ரசத்திலையும் கலந்து கொள்ளும் போது கூட அந்த ரசத்தை குறித்து சொல்லும் போது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கையாய் இந்த பாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல வருவதை நம்ம பார்க்க முடியும். ஏசப்பா சிலுவையில மரிச்சு உயிரோடு எழுந்து தன்னுடைய பிள்ளைகளை தனக்கு சொந்தமாக்கின போது இந்த ஊழியத்தை குறித்து பைபிள் சொல்லும் போது கூட இது புது உடன்படிக்கையின் ஊழியம் சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஏசப்பாக்கு இருக்கிற பல நாமங்களில ஒரு நாமம் அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். புதிய உடன்படிக்கை, உடன்படிக்கைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஒப்பந்தம் இல்லைங்க. ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுகிறாங்க. புதிய உடன்படிக்கை என்று இருக்குமானா அதுக்கு முன்னால என்ன இருந்திருக்கணும், பழைய உடன்படிக்கை இருந்திருக்கணும். அந்த பழைய உடன்படிக்கை நம்ம இப்ப வாசிச்ச வசனத்துடைய கடைசி வார்த்தை சொல்லுது, அது உருவழிந்து போகிற காலம் வந்துருச்சு. 13ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது, இயேசுவாமி காலத்துல அது நிறைவேறுச்சு. பழைய ஏற்பாடுல சீனாய் மலையில ஆண்டவர் மோசேங்கிற மத்தியஸ்தன் மூலமா ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஜனங்களோடு கூட செஞ்சார். அந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் பல வித்தியாசங்கள்ல ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, அங்க நீங்க இப்படி செஞ்சா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்க இப்படி செய்யுங்க, நீங்க இப்படி வாழுங்க, நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க, நீங்க கற்பனைகளை கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டே வருவார். ஒரே ஒரு வசனம் மட்டும் அதற்கு ஆதாரமா வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 19 verse 5. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கொள்ளலாம், நம்ம சேர்ந்தே வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமாங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. அப்போ கண்டிஷன் என்ன, இந்த உடன்படிக்கையில ஈடுபடுகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுத்தா கர்த்தர் அவங்களை என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பாரு. ஆனா நம்ம வாசிச்ச பகுதியில எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம 10ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சோம். அதோடைய 9வது வசனத்தை ஒரு நிமிஷம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verse 9. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாமாங்க? எபிரேயர் 8:9. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பழைய உடன்படிக்கை
ஃபெயிலியர் ஆனதற்கு காரணம் ஆண்டவர்ட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அல்ல, அவர் சரியா யோசிக்காம செஞ்சுட்டாரு, பிளான் பண்ணல, சரியா செய்யல என்று சொல்லி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அந்த உடன்படிக்கை செயலிழந்து போனதற்கு காரணம், ஃபெயிலியர் ஆனதற்கு காரணம் கர்த்தர் அல்ல. அந்த வசனம் சொல்லுது, அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் என்ன செய்யல, நிலை நிற்கவில்லை. அப்ப அந்த உடன்படிக்கை பயன்படாம போனதற்கு காரணம், ஒரு புதிய உடன்படிக்கை தேவைப்பட்டதற்கு காரணம் கர்த்தர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கையில என்ன செய்யல, நிலை நிற்கவில்லை. அவர்கள் நிலை நிற்காம போனதுனால ஆண்டவர் ஒரு புது உடன்படிக்கையை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையில அந்த 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கை ஆவது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே அவரே செய்கிறது அந்த இடத்துல பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல நீங்க செய்யுங்க, நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி சொல்லுவார். இந்த புதிய உடன்படிக்கையில ஐ வில் மேக், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நம்ம வாசிச்சிடலாம். எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 3 verse 14. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாமாங்க? தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். தேவன் செய்வது எதுவோ அது கண்டிப்பா என்ன செய்யும், நிலைச்சு நிற்கும். அப்ப புதிய உடன்படிக்கை முழுக்க முழுக்க அவருடைய காரியமா இருக்கிறதுனால அந்த உடன்படிக்கை கண்டிப்பா என்ன செய்யும், நிலை நிற்கும். அந்த பழைய உடன்படிக்கை போல மோசே காலத்துல சீனாய் மலையில செய்த உடன்படிக்கை போல இது நாள்பட்டதாய் போக போகிறது இல்ல, இது உருவழிந்து போக போகிறது இல்ல, இது நிலைத்து நிற்க போகிற ஒரு உடன்படிக்கை. ஏசுவாமி தன்னுடைய ரத்தத்தினால செய்த ஒரு உடன்படிக்கை. அன்னைக்கு ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை சிந்தினாங்க, இனிப்ப ஏசப்பாவோ தன்னுடைய ரத்தத்தினால் இந்த உடன்படிக்கை ஏசப்பா செஞ்சாரு. அன்னைக்கோ மறுபடியும் 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 செய்து கொண்டே இருந்தாங்க, அது பூரணப்படுத்தவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை ஒரே தடவை அந்த ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் செஞ்சு முடிச்சாரு. இது பூரணப்படுத்தக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அன்றைக்கு கண்டம் பண்ணக்கூடிய உடன்படிக்கையா இருந்துச்சு. குற்றத்தை உணர்த்தினாங்க, பாவி என்று சொல்லி உணர்த்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, ஆக்கினை தீர்ப்புக்குரிய ஒரு தண்டனையா இருந்துச்சு. ஆனா இதுவோ என்னை நித்திய சுதந்திரத்துக்குள்ளாக என்னை கொண்டு போகிற உடன்படிக்கையாய் ஆண்டவர் இதை செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்று நம்முடைய தியானம் என்னன்னாங்க, இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டோம், அந்த சிலுவையின் மரணத்தின் மேல நம்பிக்கை வச்சோம். அந்த சிலுவையின் மரணத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னா எனக்கும் உங்களுக்கும் இயேசுவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அந்த ரத்தத்தின் மேல நம்பிக்கை வச்சோம், அந்த ரத்தம் கொடுக்கிற பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டோம், நமக்குள்ள அவர் வந்தாருன்னு சொல்லி சொல்றோம். நம்ம அவரோட அந்த புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளா நம்ம மாறினோம். புதிய உடன்படிக்கையின் ஊழியத்துக்கு நானும் நீங்களும் பங்காளிகளா மாறினோம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரால தேவனோடு கூட நம்ம சமாதானமாக்கப்பட்டோம். இன்னைக்கு கேள்வி என்னன்னாங்க, இந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்ச 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் 5 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 5 காரியம் புதிய உடன்படிக்கையில நடந்தது, நடக்கிறது, அதோடைய ஆசீர்வாதம் சொல்லி ஆண்டவர் சொல்லி சொல்றாரு. நான் இந்த புதிய உடன்படிக்கையின் விசுவாசியா இருப்பது உண்மையானா இந்த 5 எனக்குள்ளேயே என்னவா இருக்கணும், உண்மையா இருக்கணும். என்னென்ன நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வாசிச்சிடலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verse 12. 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் 8:12 வாசிக்கலாம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புதிய உடன்படிக்கையிலங்க பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, என் பாவங்கள் என்னுடைய கிரியையினால் அல்ல, என்னுடைய ஏதோ அர்ப்பணிப்பினால் அல்ல, அவருடைய கிருபையினால் என்ன செய்கிறது, மன்னிக்கப்படுகிறது. அடுத்தது சொல்லுகிறாரு, அந்த பாவங்களை இனி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நினையாமலும் இருப்பேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னாங்க, ஆணுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நானு, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடிய நானு, புதிய உடன்படிக்கையின் விசுவாசி என்று சொல்லி சொல்லக்கூடிய நானு, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுங்கிற அந்த உறுதி எனக்கு இருக்கிறதா? பழைய ஏற்பாடுல மூடப்பட்டது, அது கவர் பண்ணப்பட்டது.
ஆனா புதிய ஏற்பாடுல அது முழுக்க முழுக்க என்ன செஞ்சுச்சு? நீக்கப்பட்டுருச்சு. அது என் மேல இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அதை இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். அதை மனசை விட்டு எடுத்து போட்டுட்டேன். ஆங்கிலத்துல பிளாட்டட், ஏசாயால சொல்லும்போது நினையாதிருப்பேன் சொல்லும்போது he has blotted my iniquities, அது அப்படியே பிளாட் பண்ணிட்டாரு. பிளாட்னா அந்த இடத்துல அது இருக்கிறதே என்ன இல்ல, அது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையில முதல் காரியம், என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு. அந்த பாவத்தை இனிமேல் அவர் என்ன செய்ய மாட்டாரு, நினையாமல் இருப்பார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாங்க, நான் பாவம் செஞ்சுட்டேங்கிற அந்த குற்ற உணர்வு எனக்குள்ள என்ன செய்யாது, இருக்காது. இன்னைக்கு பல நேரம் ஆண்டுகிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா அவர் மறந்துட்டாருங்கிற சத்தியத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், நினைக்க மாட்டேங்கிறோம். ஏன் சொல்றேன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னாங்க மற்றவர்கள் ஒருவேளை குற்றப்படுத்தலாம், என்னுடைய ஆத்மாவை என்ன குற்றப்படுத்துது, அந்த அன்னைக்கு அப்படி வாழ்ந்ததுனாலதான், அன்னைக்கு அப்படி செஞ்சதுனாலதான் என்று சொல்லி என் மனசாட்சி என்ன செய்து, என்ன குற்றப்படுத்துது. ஆனா பைபிள் அழகா சொல்லுது, இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் இனி என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். அங்கங்க நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், அதை புரிந்து கொள்றதுக்காக ஏசப்பா சொல்லி சொல்லும் போது, அதை என் முதுகுக்கு பின்னால் என்ன செஞ்சுட்டேன், நான் போட்டுட்டேன். நான் எவ்வளவுதான் திரும்பினாலும் என் முதுக நான் என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்கவே முடியாது. இன்னொரு இடத்துல சொல்லும் போது, அதை சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன செஞ்சுட்டேன், போய் போட்டுட்டேன். இது வரைக்கும் சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள எந்த மனுஷனும் இன்னும் என்ன செய்யல, போகவே இல்லை. இன்னொரு பக்கம் சொல்லும் போது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னா, எங்க போனாலும் அந்த மேற்கு கிழக்கு சுத்திட்டே தாங்க இருக்கும். இந்த மேற்கு ரீச் ஆயிட்டோம், கிழக்கு ரீச் ஆயிட்டோம் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்ப அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஆண்டவர் நம்மை விளக்குறதுக்காக சொல்றாரு, அது இனிமேல் நான் தொட மாட்டேன், நினைக்க மாட்டேன். புதிய உடன்படிக்கை விசுவாசிக்குள்ள அந்த குற்ற உணர்வு என்ன செய்யாது, இருக்காது. அந்த குற்ற உணர்வு இல்லாததுனாலங்க முழு மனசோட ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்ய முடியுமா? இதே எபிரேயர்ல தான் அந்த வசனம் வாசிப்பீங்க. 9ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 9 வெர்ஸ் 14. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எதுக்காகனா, ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், சேவை செய்கிறோம், அவரை ஆராதனை செய்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஃபர்ஸ்ட் கேள்வி, என்னுடைய பழைய பாவங்களை குறித்து இன்னும் குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறதா? அந்த அரிப்பு, அந்த செஞ்சுட்டனே, அப்படி பண்ணிட்டனே, பிசாசனை குட்டி கொண்டே என்னை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறானா? புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்றாரு, அதை முற்றிலும் சுத்திகரிச்சுட்டேன், அதை நான் நினையாமல் இருப்பேன். இது என் லைஃப்ல உண்மையா இருக்கிறதா யோசிச்சு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவதுங்க, அந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். 11ஆம் வசனத்தின் முதல் பகுதி. அப்பொழுது சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். இரண்டாவது இந்த புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் செய்து முடித்தேன்னு சொல்ற காரியம் என்னன்னா, என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால, பாவமெல்லாம் அவர் மறந்ததுனால, அவர் நினையாமல் இருக்கிறதுனால, அங்க சொல்றாரு, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். 11ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர்கள் என்னை அறிந்து, சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் என்னை அறிந்து கொள்வார்கள். என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இந்த நேசரோடு கூட எனக்கு என்ன இருக்கும், எனக்கு ஒரு நெருங்கின உறவு இருக்கும். அவர் என் தேவன், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய ஜனம். அறிந்து கொள்றதுன்னு சொல்லும் போது ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொல்லி சொல்லுகிறது போல ஆண்டவரோடு ஒரு நெருங்கின ஒரு உறவு. இப்போ சாதாரணமா பாருங்க, ஒரு பிரச்சனை வருது, யாரோ ஒருத்தர் இருக்காங்க நல்ல நம்பத்தக்கவங்க, என்ன சொன்னாலும் செஞ்சிருவாங்க. அந்த பிரச்சனை டைம்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கூட சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவங்க காரியங்களை செய்கிறவங்க, பார்த்து கொள்ளுகிறவங்க அந்த செலவு பண்ணிடுவாங்க, அந்த ஆளை போய் பார்த்துருவாங்க, அதை போய் கட்டி முடிச்சிருவாங்க. அவங்க கூட சொல்லிட்டோன்னு ஆச்சுன்னா
அவங்க செஞ்சு முடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்ககிட்ட சொல்லிட்டதுக்கு அப்புறம் மனசுல என்ன ஆயிருங்க, அந்த கலக்கம் என்ன செய்யும் போயிரும், ஒரு ரிலீஃப் ஆயிரும், ஒரு சமாதானம் ஆயிரும். சாதாரணமான ஒரு மனிதன், புல்லுக்கு ஒப்பாகிற ஒரு மனுபுத்திரன், வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு மனுஷன், அவங்க கூட சொல்லும் போது மனசுல ஒரு அமைதி உண்டாகுமானா, புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கு என்னன்னாங்க, என் ஆண்டவரோடு உறவு இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லிட்டா காரியம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்க இருதயத்தை சிந்திய கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்ன செய்யும், காத்துக்கொள்ளும். புதிய உடன்படிக்கையின் விசுவாசி பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் நெருங்கின உறவு வந்துருச்சு. அவங்களோட ஒரு உறவு, நான் ஆண்டவரோடு பேசுகிறேன், என் ஜெபத்தை கேட்டிருக்கிறாருங்கிற ஒரு சமாதானம். அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்து கொள்வாரு, அவர் விருப்பப்படி எனக்கு முடிவு செய்வாரு, அவர் என்னோடு கூட பேசுவாரு. வேதத்துல கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க ஆரம்பிப்பேன், ஆண்டு என்னோடு பேசுகிறத நான் உணர்வேன். என் ஆண்டவரோடு எனக்கு நெருக்கமான என்ன இருக்கும், உறவு இருக்கும். அப்ப இந்த இப்படி இருக்கிறதுனாலங்க ஆண்டவரோடு போக நான் பயப்பட மாட்டேன். தைரியமா கிருபாசனத்தை என்ன செய்வேன், நான் போவேன். ஏசப்பாவோட தைரியமா நான் பேசுவேன். அந்த வசனமா வாசல் இதே எபிரேயர்ல தான் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம், Hebrews chapter 4 verse 16. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிச்சலாமாங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். தயங்க மாட்டோம், கலங்க மாட்டோம். அவர்கிட்ட தைரியமா என்ன செய்வோம், நம்ம போவோம். ஏன்னா என் பாவத்தை அவர் என்ன செஞ்சிருக்காரு, மன்னிச்சிருக்காரு. அதை நினைக்கல, அது நினைக்கிறவரா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவை போகும்போதும் அந்த பாவம் என்ன செய்யும், குட்டிட்டே இருக்கும். என்னால சந்தோஷமா பேச முடியாது, அவர் முகம் பார்த்து அவரை கூட என்ன செய்ய முடியாது, என்னால பேச முடியாது. இதே எபிரேயர்ல இன்னொரு வசனம் 10ஆம் அதிகாரத்துல கூட பாருங்க, இதே வார்த்தைய எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 to 22 வரைக்கும் வாசிக்கலாம். 4 வசனம் வாசிக்கலாம். Hebrews chapter 10 19 to 22. எபிரேயர் 10 19 to 22 வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அவர் செஞ்சு முடிச்சதுனாலங்க தைரியமா முழு நிச்சயத்தோடு சந்தோஷத்தோடு அவர் பக்கத்துல நம்மால என்ன செய்ய முடியும், போக முடியும். இன்னைக்கு கொஸ்டின் என்ன, கேள்வி என்னன்னாங்க, எனக்கு அந்த உறவு அவரோடு இருக்கிறதா, அவர்கிட்ட சொல்லும் போது அவர் கேட்டுட்டாருங்கிற ஒரு சமாதான மனசுக்குள்ள வருகிறதா, எனக்கு அவர்கிட்ட இருந்து பதில் கிடைக்கிறதா, அவர் என்னோடு கூட பேசுகிறாரா? நிறைய தடவை வேற யார்கிட்டயோ நம்ம போறோம். ஏன் போறோம்னா, அவங்க ஆண்டவரோடு நல்ல உறவுல இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவரோடு பேசுறாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. ஆகையால் அவங்க எனக்காக ஜெபம் பண்ணணும்னு அவங்களோடு கூட போறேன். இது தவறல்ல. நம்ம பலவீனத்துல ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யறோம், நம்ம ஜெபித்து கொள்ளணும். பவுலே அவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன் சபையை பார்த்து மறுபடியும் சொல்றாரு, எங்களுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதுல தவறு இல்லை. ஆனா ஏன் ஜெபம் கேட்கப்படுகிறது இல்ல, உங்க ஜெபம் தான் கேட்கப்படுது என்று சொல்லி ஒரு ஊழியன்ட்ட, யாரோ ஒரு சகோதரன்ட்ட, ஒரு சகோதரிட்ட போவது இது பழைய உடன்படிக்கையின் காரியம். புதிய உடன்படிக்கையில ஏசப்பா சொல்றாரு, நீயே தூரமா நிற்கிற, நீ தைரியமா என்கிட்ட வா, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு என் கூட வா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த சகோதரன் நல்ல ஊழியக்காரன், நல்ல விசுவாசி, ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்கு, அவங்க ஆண்டவரோடு கூட பேசுறாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, பதில் கொடுக்கிறாரு. இதை அறிஞ்ச நானு அவங்க கூட போறேன், எனக்கு இந்த பிரச்சனைங்க, என் ஜெபத்தை ஏசப்பா என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு, உங்க ஜெபத்தை கேட்கிறாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த சகோதரிட்ட இப்ப மல்லிகா சிஸ்டர்கிட்ட போறேன், மல்லிகா சிஸ்டர் உங்களுக்கும் ஏசப்பாக்கு என்ன இருக்கு, நல்ல உறவு இருக்கு, என் ஜெபத்தை ஏசப்பா கேட்க மாட்டேங்கிறாரு, உங்க ஜெபத்தை கேட்கறத நான் வாழ்க்கையில பார்க்கிறேன், நீங்க எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சகோதரிட்ட போய் சொல்லுகிறேன், சகோதரி ஜெபம் பண்றாங்க, எனக்காக தான் ஜெபிக்கிறாங்க, அவங்க ஆண்டவரோடு பேசுறாங்க, ஆண்டவர் பதில் கொடுக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்கல, எனக்கு தான் என்ன செய்யணும், ஆண்டவர்
என் பிரச்சனை தானே, அப்ப எனக்கு தானே பதில் கொடுக்கணும். எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் இன்னும் என்ன இருக்கிறது? தடை இருக்கிறது, கேப் இருக்கிறது. அக்கிரமம் எனக்கும் அவருக்கு நடுவில் பதில் சுவரா எழுமி நிற்கிறது. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரி, ஆனா பதில் எனக்கு தானே வேணும். நான் சரியாகாம, இந்த அக்கிரமம் நிவிர்த்தி ஆகாம, இந்த பாவம் நீக்கப்படாம எனக்கு அவர்கிட்ட என்ன வராது? பதில் வரவே வராது. புதிய உடன்படிக்கையில என் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுனால, குற்ற மனசாட்சி நீங்கினதுனால எனக்கும் அவருக்கும் உறவு வருகிறது, நெருங்கின உறவு வருகிறது. பாரமா அவர்கிட்ட போறேன், என் ஜெபத்தை கேட்கிறாரு, என்னோடு கூட பேசுறாரு. நானும் அவரு நெருங்கின நண்பர்களா, ஒரு மனவாளனா மனவாட்டியா, அவரோடு கூட சகோதரனாய் நானும் நீங்களும் அந்த உறவுக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கிறோம். கொஸ்டின் என்ன? இன்னைக்கு அது இருக்கிறதா? எனக்கு யார்கிட்டயோ போய் ஜெபம் பண்றோம், எந்த நோக்கத்தோடு? என் ஜெபத்துல உதவி செய்யணும்னு சொல்லியா, அல்லது என் ஜெபம் கேட்கல உங்க ஜெபம் கேட்கணும்னு சொல்லுவேனா? நான் இன்னும் பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை விசுவாசியா தான் இன்னும் என்ன செய்யறேன் இருக்கிறேன். ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு இருக்க உறவை சரிபடுத்திக் கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. ரெண்டாவது. மூன்றாவதுங்க, அந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். நம்ம என்ன தியானிச்சுட்டு வர்றோம்னா, ஒரு புதிய உடன்படிக்கையில இந்த பகுதியில் 5 நன்மைகளை சொல்றாரு, 5 ஆசீர்வாதங்களை சொல்றாரு. அது என்கிட்ட இருக்கிறதா? நானும் புதிய உடன்படிக்கை விசுவாசியானா இந்த 5ல எனக்கும் பங்கு இருக்கிறதா? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் நினைக்காம இருக்கிற அந்த குற்ற மனசாட்சி நீங்கினவனா நான் இருக்கிறேனா? ரெண்டாவது, என் ஆண்டவரோடு ஒரு நெருங்கின உறவு எனக்கு இருக்கிறதா? மூன்றாவது, 10ஆம் வசனத்தின் முதல் பகுதி வாசிக்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். மூன்றாவது கவனிங்க, பழைய உடன்படிக்கையில சட்டம் வெளியே இருந்துச்சு. அந்த சட்டத்தை கொண்டு அவர்கள் நடத்தப்பட்டார்கள். இப்ப ரோமன் கத்தோலிக்க சபையிலங்க அவ்வளவு ஈஸியா தப்பு நடக்காதான். ஏன்னா சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படிதான் செஞ்சாகணும். அந்த சட்டம் படிதான் காரியங்கள் எல்லாம் நடக்கும். சட்டம் அவங்களை என்ன செய்து நடத்துகிறது. இன்னைக்கு என்னையும் உங்களையும் சட்டம் தான் நடத்துமானா, நான் இன்னும் புதிய உடன்படிக்கை விசுவாசி இன்னும் நான் என்ன செய்யல, மாறல. பைபிள் சொல்லுது, புதிய உடன்படிக்கையில கர்த்தர் என் இருதயத்துக்குள்ள வந்தார் இல்லைங்க, அவருடைய ஆவியை எனக்குள்ள ஆண்டவர் போட்டாரு. நான் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாய் மாறினேன். கிறிஸ்துவின் ஆவி ஒருவனுக்குள்ள இல்லைன்னா அவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் எனக்குள்ள வந்திருந்தாதான் நான் அவருடைய பிள்ளை. என் பேர் ஆல்வினா இருக்கிறதுனால, நான் அன்புதாசா இருக்கிறதுனால, நான் வில்லியமா இருக்கிறதுனால ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆண்டுடைய ஆவியானவர் எனக்குள்ள வந்திருந்தா மட்டும்தான் அவருடைய பிள்ளை. எனக்குள்ள வந்தது உண்மையானா என்னை அவர் நடத்தணும். எப்படி நடத்துவாரு? இந்த வசனம் சொல்லுது, என்னுடைய வார்த்தைகள் இருதயத்தில் என்ன செய்கிறேன், மனதிலே எழுதுகிறேன், இருதயத்தில் எழுதுகிறேன். எனக்குள்ள அந்த வார்த்தையை எழுதி வைக்கிறாரு. மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னாங்க, எனக்குள்ளே அவர் இருக்கிறதுனால அவருடைய வார்த்தையை கொண்டு என்னை அனுதினமும் ஏசப்பா என்ன செய்யறாரு, நடத்திட்டே போறாரு. அனுதின வாழ்க்கையில அவருடைய வசனத்தினால நான் என்ன செய்யறேன், நடத்தப்படுகிறேன், உள்ள இருந்து மாற்றப்படுகிறேன். அதாவது பழைய உடன்படிக்கையில வெளியே இருந்து டிரான்ஸ்பர்மேஷன், வெளியே இருந்து மாற்றம் வந்துச்சு. புதிய உடன்படிக்கையில இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்சைட், உள்ளத்திலிருந்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஏசப்பா என் உள்ளத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். கேள்வி கேட்டு பார்க்கணும். நீங்க புதிய உடன்படிக்கையின் விசுவாசியா இருப்பீங்கன்னா, கடந்த வாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, கடந்த வாரத்துல வார்த்தையை மீறி இருக்கிறோங்க. இங்க இருக்கிற யாரோ வசனத்தின்படி நடந்த முழுக்க நடந்த யாரும் என்ன செய்ய முடியாது. நான் சொல்ல, நேற்று ஒரு தாயாரை சந்திச்சோம், ஒருத்தர் சந்திச்சோம். அவங்க நானெல்லாம் எந்த தப்புமே செய்யவே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அம்மா எந்த தப்புமே செய்யவே இல்லை. கொஞ்சம் சொல்ல இங்கெல்லாம் வலிக்குதுன்னாங்க. இங்கெல்லாம் வலிக்குது என்னன்னா, குத்தி இருக்கிறான், என் பையன் குத்தி இருக்கிறான், அவன் குத்துனதுனாலதான் எனக்கு என்ன இருக்கு, எனக்கு வலி இருக்கிறது. அந்த தப்பை அவனால என்ன செய்ய முடியல, இன்னும் மன்னிக்க முடியவில்லை. ஆனா மனசுல நம்ம என்ன நினைக்கிறோம், என்கிட்ட என்ன இல்லை, என்கிட்ட குறை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஏன் இதை சொல்றேன், நம்மகிட்ட எல்லாருக்கும் என்ன இருக்கு, குறை இருக்கிறது. ஆனா ஒரு புதிய உடன்படிக்கை விசுவாசியின் அர்த்தம் என்னன்னா, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அந்த பாவத்துல ஈடுபடும் போது என்ன சும்மா என்ன செய்ய மாட்டாரு, என்ன அவரு விட மாட்டார். அன்புதான் இது, நீ பேசக்கூடிய வார்த்தை அல்ல, ஆல்வேன் நீ இது பார்க்கக்கூடிய பார்வை அல்ல, நீ செய்யக்கூடிய காரியம் இல்லைன்னு எனக்குள்ள அவர் என்ன செய்வார், என்ன உணர்த்துவாரு. அவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரா? யாக்கோபு சொல்லுது, அவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரா? என்ன வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரு? இப்ப பைபிள்ல கிறிஸ்துவை காட்டுகிறது தான் பைபிளுங்க. அப்ப அந்த கிறிஸ்து, பைபிள் காட்டுகிற கிறிஸ்துவை போல என்னை மறுரூபப்படுத்துவதற்காக அவர் என்னவா இருக்கிறாரு, வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையை மீறி நான் ஏதாவது காரியங்களை செய்யும் போது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுகிறாரு, இது தகுதியானது அல்லவே, இது உனக்குரிய பேச்சு அல்லவே, இது உனக்குரிய பார்வை இல்லையே, இது உனக்குரிய
உடையிலேயே என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறாரு, என்னை உணர்த்த ஆரம்பிக்கிறார். புதிய உடன்படிக்கை விசுவாசியான நீ இருப்பது உண்மையானா எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்ய என்ன உணர்த்தணுங்க. 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 27வது வசனம், ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 John chapter 2:27. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 1 யோவான் 2:27 வாசிக்கலாம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. எனக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஆவியானவர் என்னை போதிக்கிறாரு, என்னை உணர்த்துகிறாரு, என்னை நடத்துகிறாரு, என்னை கடிந்து கொள்ளுகிறாரு, நீதியை படிப்பிக்கிறாரு, வசனத்தினால் என்னை சிக்ஷித்து சரியான பாதையில கொண்டு போறாரு. அவருடைய பாரம் என்ன? நித்திய சுதந்திரத்துக்கு நான் பங்குள்ளவனா என்ன செய்யணும்? மாறணும். யாக்கோபுல கூட ஒரு வசனம் வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜேம்ஸ் chapter 1 verse 21. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபு 1:21 வாசிக்கலாமாங்க? ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் பார்த்து பேசுறாங்க. உங்களுக்குள்ளே வசனம் என்ன செஞ்சிருக்கு? நாட்டப்பட்டிருக்கிறது. நீ தவறான பாதையில போகும்போது, வசனத்தை மீறும் போது, அந்த வசனம் உன்னை எச்சரிக்கும், வசனம் உன்னை நடத்தும், வசனம் உன்னோடு கூட பேசும். அந்த சத்தத்துக்கு சாந்தமாய் நீங்க என்ன செய்யுங்க? நீங்க விட்டு கொடுங்க. ஆவியானவர் என்னோடு கூட வசனத்தை கொண்டு பேசும்போது அந்த வார்த்தைக்கு நான் விட்டு கொடுப்பேனா, அந்த ப்ராப்ளம்ல இருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறாரு. அந்த பாவத்துல விழாம என்ன பாதுகாக்கிறாரு. அந்த வசனம் எனக்குள்ள வருகிறது. அந்த அசுத்தத்துல, அந்த அக்கிரமத்துல, அந்த காரியத்துல விழாம கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறாரு. என் ஆத்துமாவை ரட்சிக்கிறவங்க இடத்துல விடுதலை கொடுக்கிறார். அதுல விழாம நம்மள ஆண்டவர் பாதுகாக்கிறார். கொஸ்டின் என்ன? புதிய உடன்படிக்கை விசுவாசியாய் நான் இருப்பது உண்மையானா ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்னை உணர்த்துகிறாரா, அல்லது அந்த பாவத்தை துணிகரமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி இன்னைக்கு நம்ம செய்யறோமா, அல்லது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வழி இதுவே நட, வழி இதுவே நட, இதுதான் வழி என்று சொல்லி என்னோடு உணர்த்துகிறாரா, வசனத்தை உணர்த்துகிறாரா, வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறாரா? அப்படி இல்லைன்னா நான் புதிய உடன்படிக்கை விசுவாசி, இன்னும் பழைய ஏற்பாடுல தான் இருக்கிறேன். என் முடிவு ஆசீர்வாதமா நித்திய சுதந்திரமா இருக்கவே இருக்காது. யோசிச்சு பாருங்க, என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். 2வது, அந்த ஆண்டவரோடு ஒரு உறவு, என் ஜெபத்தை அவர் கேட்கிறாரு, அவர் என்னோடு கூட பேசுறாருங்கிற அந்த ஒரு உறுதி. 3வது, அவரால் நடத்தப்படக்கூடிய ஒரு அனுபவம். யாராவது வெளியே வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்னோட அவர் உணர்த்துகிறாரு, கேட்ட வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். அதனாலதான் பைபிள் வாசிங்க வாசிங்கன்னு சொல்லி சொல்றோம். ஏன்? வேதம் தான் ஆவியானுடைய அவர் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மீடியம். அதன் மூலமா தான் ஆண்டவனோடு கூட பேசுறாரு. வேதத்துலதான் ஆவி இருக்கிறது, வேதத்துலதான் ஜீவன் இருக்கிறது, வேதத்துலதான் வல்லமை இருக்கிறது. அந்த வசனத்தை கொண்டு ஆவியானவரை நடத்த ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்க, புதிய உடன்படிக்கை விசுவாசியா இருந்துச்சுன்னா வார்த்தை கொண்டு ஆண்டவனோடு கூட பேசி என்ன வழி நடத்துகிறவரா இருக்கணும். 4வதாக எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல புதிய உடன்படிக்கை விசுவாசி யாருன்னு சொல்லி சொல்லும்போது 11ஆம் வசனத்துக்கு வரலாம். 11வது வசனம், ஹீப்ரூஸ் chapter 8 verse 11. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவது இல்லை. 4வதுங்க, இந்த புதிய உடன்படிக்கையில நம்ம 3 காரியம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க? முதல்ல என்னன்னு சொல்லி பார்த்தோம். செல்வி சிஸ்டர் என்ன பார்த்தோம்? என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, சரியாங்க? அதை அவர் நினைக்கல, அந்த குற்ற மனசாட்சி எனக்கு இல்ல, அவர் என்னை சுத்திகரிச்சுட்டார். 2வது, அவரோடு ஒரு அப்பான்னு கூப்பிடுறேன், அவர் என்ன மகனே சொல்லி கூப்பிடுற, என் மகனேங்கிறாரு. தங்கதுர நீ ஏன் மகன், யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டோம், ஏசப்பா சொல்ல நீ என்னுடைய மகன் சொல்லி என்னோடு கூட அவர் பேசுறாரு. வார்த்தை கொண்டு என்னோடு கூட அவர் இடைபடுகிறார்.
மூன்றாவது, என் இருதயத்துல தங்கி இருக்கிற அவர் உள்ளத்திலிருந்து என்னோடு கூட அவர் என்ன செய்யறாரு? பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். எனக்கு தரிசனம் அவசியம் இல்லை, எனக்கு ட்ரீம்ஸ் அவசியம் இல்லை. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வார்த்தை கொண்டு என்னோடு என்ன செய்யறாரு? உணர்த்துகிறாரு. பியூலா, நீ இப்படி செய்யக்கூடாது, நீ இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இதை நீ பார்க்க கூடாது, ஜென்சிலா நீ இப்படி செய்யாத. ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன செய்யறாரு? பேச ஆரம்பிக்கிறார். நான்காவதாக இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னாங்க, ஆண்டவர் என்னோடு கூட உள்ள பேசும்போது இது கட்டாயத்தினால நான் செய்கிற காரியம் அல்ல. இந்த புதிய உடன்படிக்கையில எதுவுமே கட்டாயத்தினால செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல, பயந்து செய்யப்படுகிற காரியம் அல்ல. இந்த வசனம் சொல்லுது, யாராவது ஒருவர் நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நான் மனப்பூர்வமா இயேசுப்பாவை என்ன செய்கிறேன்? நான் சேவிக்க ஆரம்பிக்கிறேன், மனதார செய்ய ஆரம்பிக்கிறேன். பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லி வரும்போது ரொம்ப முக்கியமா ஆசீர்வாதம் எல்லாம் உலகம் சொன்னாலுங்க, பல போதனைகள் வந்தாலும் பைபிள் தெளிவா சொல்லுது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவையை சுமந்து, அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, என்னன்னு சொல்லி போட்டிருக்கு, அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு தனியா போல, ஏசப்பா முன்னால போறார், அவருக்கு பின்னால என்ன செய்யறோம்? நம்ம போறோம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலுவைன்னா என்ன அர்த்தம்? அழகா கோல்டுல ஒரு சிலுவை பண்ணி மேல தூக்கிக்கலாமா, கழுத்துல போட்டுக்கலாமா, கையில பிடிச்சுக்கலாமா? இல்ல. சிலுவைன்னா எதை குறிக்கும்? அவங்களுக்கு ஆண்டவர் அனுதினமும் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாடு. நமக்கு வேணும், அது நமக்கு தெரியாது, அது இல்லாம அவர் நினைக்கவே இல்லை, அது வேணும்னு சொன்னார். அப்படி போனாதான் எங்க போக முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அது அருளப்பட்டிருக்கிறது, இதுதான் தெய்வ சித்தம். அப்படியெல்லாம் பைபிள்ல நிறைய வசனம் வாசிக்கலாம். இந்த சத்தியத்தை ஏசப்பா சொல்லும் போதுங்க 2 இடத்துல அந்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். லூக் சாப்டர் 9 verse 23. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம், பழக்கமான ஒரு வசனம். வாசிக்கலாம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா யாரை பார்த்து சொல்றாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்றினாலும் சொல்லல, என்ன சொல்லி போட்டிருக்கு? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். அந்த விருப்பத்தை ஏசப்பா அந்த இடத்துல என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கட்டாயத்தினால வருகிற ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கை என்பது கட்டாயத்தினால வருகிற வாழ்க்கை அல்ல. ரொம்ப நாள் முன்னாள் ஒரு பிரதர் சொன்னாங்க, அவங்க ஏன் சபைக்கு வர ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க மனைவி சொல்லிச்சாங்களா, மனைவி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, சகோதரி எங்கேயோ இதுல வேலை செய்யறாங்க, சகோதரிக்கு நல்ல சம்பளம். சகோதரி சொல்லிட்டாங்களா, நீங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு கார் வாங்க பணம் கொடுக்குறேன்ட்டாங்க. அதுக்காகவே என்ன செஞ்சாங்களா? சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆண்டவர் கிருபையா அந்த சகோதரனை தொட்டாரு, கணவன் மனைவியா ஆண்டருக்காக தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. இப்படி வருவது புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை அல்ல. வராம இருந்தா ஏதாவது நடந்துருங்க, நாளைக்கு பரீட்சை, நீங்க சபைக்கு போகாட்டி நாளைக்கு என்ன ஆயிடுவேன், நான் தோத்து போயிடுவேன், ஃபெயில் ஆயிடுவேன், நாளைக்கு ஏதோ இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க, ஏதோ நடக்க போகுது, அப்படி பயந்து வருகிற வாழ்க்கை அல்ல இந்த கிறிஸ்தவ, இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கை. மனதார சந்தோஷத்தோடு முழு மனதோடு ஆண்டவரை நேசிச்சு அவரை ஆராதிப்பது, காணிக்கை கொடுப்பது, ஊழியம் செய்வது, என்ன செஞ்சாலும் ஆண்டவர் சொன்னாரு, கட்டாயத்தினால ஒருத்தர் செய்யக்கூடாது, எனக்கு அது பிரியம் இல்லை. விசனத்தினால என்ன செய்யக்கூடாது. உற்சாகமா செஞ்சாலும் அதுல நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். அப்ப ஏங்க எங்க பாஸ்டர் வரலன்னா கோவப்படுறாரு, வரலன்னா திட்டுறாரு? நம்ம மேல வச்ச ஒரு அன்பு, அவ்வளவுதான். நம்ம கோவப்படலாம், அவரு அதை சந்தோஷப்படுகிறதே இல்லை. கேட்டுருவாங்களே, போன் பண்ணி வந்தாங்களா இன்னைக்குன்னு கேட்டுருவாங்க, அதுக்காக வந்தா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆண்டருக்கு அது பிரியமா இருக்கவே இருக்காது. ஆனா நான் மனசார வரணும், முழு மனதோடு ஆண்டரை தேடி வரணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். இதே மாதிரி இன்னொரு வசனம் பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 Timothy chapter 3 verse 12. இங்கேயும் அதே மாதிரி வார்த்தையை கவனிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீ கவனிங்க, தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் சொல்லணும். அப்படி சொல்லாம, தேவ பக்தியாய் நடக்க அந்த மனசு இருக்கிறவங்க, அந்த மனதை தான் ஏசப்பா என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. மனதார நான் ஆண்டவருக்காக நடக்க போறேன், தேவ பக்தியாய் நடக்க போறேன், பரிசுத்தமாய் வாழ போறேன், அப்பேற்பட்டவங்களை தான் ஆண்டவர் சொல்ல நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கொஸ்டின் என்ன? 4வது கேள்வி எனக்கு முன்னால் வைக்கப்படுவது,
என் கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து அல்லது ஏதோ ஒரு பயத்திலிருந்து தப்புவிக்கிறதுக்காக அல்லது கட்டாயத்தினால என் கிறிஸ்துவ வாழ்க்கையா? அது பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை. புதிய உடன்படிக்கை வாழ்க்கை ஆசையா மனசார அவரை தேடி வருகிற வாழ்க்கை. நம்ம ஜெபம் பண்றோம், காணிக்கை கொடுக்கிறோம், இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், இப்ப கூட உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கட்டாயத்தினாலயா? அது பழைய உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கை. சந்தோஷத்தோடு ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னை ரட்சித்த ஆண்டவர் என்னோடு கூட பேசுறீங்க ஆண்டவரே, அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு சந்தோஷம் ஆண்டவர் சமூகத்துல எனக்கு இருக்குமானா நான் புதிய உடன்படிக்கை விசுவாசி மறந்து போயிடக்கூடாது. கடைசியா 5வது காரியமாக எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு விசுவாசிக்கலாம். Hebrews chapter 8 verse 11. புதிய உடன்படிக்கை ஒரு விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டிய 5 காரியங்கள்ல கடைசி காரியத்தை பார்க்கிறோம், வாசிக்கலாம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். போதுங்க. சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் அவரை அறிவார்கள். என்ன அர்த்தத்தை இந்த இடத்துல சொல்றாருன்னாங்க, இந்த புதிய உடன்படிக்கையின் விசுவாசம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், இந்த அமெரிக்காவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் என்று சொல்லி இல்ல. இது சிறியவன்ல இருந்து பெரியவன் வரைக்கும் எல்லாரும் இந்த சத்தியத்தை என்ன செய்வாங்க? அறிவாங்க, என்னை அறிவார்கள். அப்ப ஆண்டவரோடு உறவுக்குள்ள எல்லாரும் வரணும் தான் ஏசப்பா என்ன செய்யறாரு? ஆசைப்படுகிறார். இஸ்ரவேலுக்குள்ள இந்த உடன்படிக்கை ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல வரும்போது நீ எருசலேம்ல சாட்சியா இருந்து அப்படியே யூதேயாவுக்கு போய் சமாரியாவுக்கு போய் உலகத்தின் கடைசி பரிந்து எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. ஏசப்பா எல்லா இடத்திலும் அவர் ஆண்டவராய் இருக்க விரும்புகிறார், எல்லாருக்கும் ஆண்டவராய் இருக்க விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு உயிரோடு எழுதிட்டாரு. 40 நாள் மனுஷரோடு கூட இருக்கிறாரு. 40 நாள் கழிச்சு மேல பரமேறி போகும்போது கடைசியாய் தன் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் பேசினார். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பேசினாரு? கடைசியா அப்படி இருதயத்தின் பாரத்தை கொட்டினார். என்ன கொட்டினாரு? எல்லாருக்கும் போய் என்ன செய்யுங்க, நீங்க இந்த செய்தியை நீங்க சொல்லுங்க. நம்ம அந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இந்த வார்த்தையை சொல்லும் போது 3 வித்தியாசமான வார்த்தை சொல்லப்படுது. அதை நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயுடைய கடைசி அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். Matthew 28 verse 19. நல்ல தெரிஞ்ச வசனம் தானே இது, வாசிக்கலாமா? மத்தேயு 28ல 19வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, பின்னால சொல்ற நான் கட்டளையிட்ட யாவையும் அவங்க கை கொள்ளும்படி சொல்லுங்கள் சொல்றாரு. ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேல் வீட்டார்ட்ட மட்டும் போங்க, இந்த ஜாதி மக்கள்கிட்ட மட்டும் போங்க, ஏழைகள்கிட்ட மட்டும் போங்க, கிறிஸ்துவர்கள்ட்ட மட்டும் போங்க, கிறிஸ்துவ ஏரியாவுக்கு மட்டும் போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. என்னன்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல? சகல ஜாதிகளையும் அப்படிங்கிறார். மார்க் புஸ்தகத்துக்கு வாங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். மார்க் 16 verse 15. மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். மார்க் 16:15 வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அங்க என்னன்னு சொல்லி வாசிச்சோம்? சகல ஜாதிகளுக்கும். இங்க என்னன்னு சொல்லி சொல்றாரு? உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க, நீங்க இதை பிரசங்கிங்க அப்படிங்கிறார். லூக்கா புஸ்தகம், லூக்காவோட கடைசி அதிகாரம் எத்தனாவது அதிகாரம்? 24ஆம் அதிகாரம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47வது வசனம். லூக் 24:47 வாசிக்கலாமாங்க? அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டிய. இங்க என்னன்னு சொல்லி போட்டிருக்கு? சகல தேசத்தாருக்கும். பாருங்க, ஆண்மை இருதயத்தின் ஏக்கம் பாரம் என்னன்னாங்க, எல்லாரும் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை எல்லாரும் என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ளணும். பரலோகத்தின் காட்சியை யோவான் பார்க்கிறார். அப்ப ஆண்டருக்கு முன்னால அந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் எல்லாம் ஆண்டவர் துதிச்சு பாடுகிற ஒரு காட்சிய 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இது நீங்க அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க.
வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வார்த்தை நிறைவேறினதை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 5:9. ரெவலேஷன் சாப்டர் 5:9. ஒரு புஸ்தகம் யாரால திறக்கப்பட முடியல, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவர் அந்த புஸ்தகத்தை வாங்குறாரு. அப்போ இவர்களெல்லாம் கர்த்தர் துதிச்சு பாடும்போது ஒரு வார்த்தையை சொல்றாங்க, கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டேன். சகல கோத்திரங்கள், சகல பாஷைக்காரர், சகல ஜனங்கள், சகல ஜாதிகள். இதே 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கூட நீங்க இதே வார்த்தை அங்க வாசிக்க முடியும். கூட்ட கூட்டமா ஆண்டு சமூகத்துல நிக்கிறாங்க. அதுல எல்லா ஜாதிகள், எல்லா கோத்திரத்தார, எல்லா ஜாதிகள், எல்லா தேசத்தார, எல்லா பாஷைக்காரர் இருக்கிறத பார்க்கிறோம். கடைசியா என்ன பார்த்து முடிக்கிறோம் தெரியுமாங்க? இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் யாரோ ஒரு சின்ன கூட்டத்துக்கு மட்டும் இல்ல, இது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஏசப்பா ஆசைப்படுகிறாரு. இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமாங்க? நான் மட்டும் பாவத்தை மன்னிக்கப்பட்டு, நான் மட்டும் அவரோடு உறவு கொண்டு, நான் மட்டும் அவரால் நடத்தப்பட்டு வாழணுங்கிறது ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை. ஏசப்பா எதிர்பார்க்கிறாரு சகல தேசத்தாரு, சகல ஜாதிகள், சகல சிருஷ்டிகளும், சகல பாஷைக்காரரும் அவர்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம பகுதியில இன்னும் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்களே, நம்ம வீட்டுல இருக்கிறாங்களே, நம்ம வீதியில இருக்கிறாங்களே. புதிய உடன்படிக்கை என்பது சகல மக்களுக்கும் பொதுவானதாச்சு. அப்ப இன்னும் வராம இருக்கிறாங்களே. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது இருக்கிறது. அவனுடைய பாரம்ல சிலுவையில தொங்கும் போது ஆண்டவர் வேதனையா சொன்னாரு, இதோ நான் என்ன செய்கிறேன், தாகமாக இருக்கிறேன். வந்து காடியை கொண்டு கொடுத்தாங்களாம், அதை அவர் என்ன செய்யல, அது வேண்டான்னு சொல்லிட்டாரு. சாப்பாடு கொண்டு வந்தாங்க சீஷர்கள். ஏசப்பா சொல்லிட்டாரு, நீங்க அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆண்டுடைய அறியாத, இவர்கள் அறியாத பசி, இவர்கள் அறியாத தாகம் என்ன, ஆத்துமாக்கள் ஆண்டு பக்கமா என்ன செய்யணும், வரணும். அப்ப புதிய உடன்படிக்கை ஒரு விசுவாசிக்கு இந்த தரிசனம் இருக்கும். இது ஏதோ ஒரு கூட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, இங்க வந்திருக்க இந்த 100 பேருக்கு மட்டுமல்ல, நம்ம பகுதியில் இருக்க கொஞ்சம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் இது எல்லாருக்கும் என்னது, இது பொருந்தக்கூடியது. எல்லாரும் வரணும் ஆண்டு ஆசைப்படுகிறார். நாட்களை தள்ளி போட்டுட்டே வர்றாரு. காலம் எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் நிறைவேறிடுச்சு, எப்ப வேணா முடிவு வந்துடலாங்க. நம்ம உலகத்தை போல 10 மடங்கு 20 மடங்கு உலகங்களை அழிக்கத்தக்க அணுகுண்டுகள் ரெடியா இருக்கிறது அந்தந்த நாடுகள் மத்தியில். ஒரு அணுகுண்டு ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா கூட முழு உலகமும் என்ன செஞ்சு அழிச்சிரும். ஆனா ஆண்டு பாதுகாத்து வர்றாரு, டைம் கொடுத்துட்டு வர்றாரு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதுன்னு சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த பாஷைக்காரர் இன்னும் வரவில்லையே, அந்த ஜாதி மக்கள் இன்னும் வரவில்லையே, அந்த கோத்திரத்தார் வரவில்லையே, அந்த தேசத்தார் வரவில்லையே, அந்த ஐலாண்ட்ல இருக்கிறவங்க இன்னும் வரவே இல்லையே. கவர்மெண்ட் விட மாட்டேங்கிறாங்க அவங்க சுவிசேஷம் கொண்டு போவதற்கு. எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க. எனக்கு உங்களுக்கும் அந்த ஆத்ம பாரம், அந்த பாரம் வேணும், அந்த வேதனை வேணும். நான் சும்மா இருக்க மாட்டேன், சுயநலமா இருக்க மாட்டேன், என்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன், ஏன் குடும்பம், ஏன் படிப்பு, ஏன் சுகம் மட்டும் தேடிக்கொண்டு இருக்க மாட்டேன். புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கு இந்த தரிசனம் இருக்கும். இது சகல தேசத்தாருக்கும் உரியது. ஆண்டவரே, எல்லாரும் உங்க பக்கமா வரணுமே. அப்படியே கண்ணில் மூடி ஜெபிக்கலாமாங்க, அப்படியே கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அவர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் நானும் நீங்களும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்க வாசிப்பீங்க. புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்கிற நானும் நீங்களும் அதற்கு தகுதியாக நடக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. இன்னுமே செத்த கிரியைகள் என் வாழ்க்கையில எழும்பி கொண்டிருக்கிறதோ? செத்து போன ராஜாக்கள் இன்னும் என் வாழ்க்கையில இருக்கிறதோ? அப்போ அது எழுந்து 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 என்னை பயமுறுத்தி, என்னை மிரட்டி, அப்படி செஞ்சவன் தானே இப்ப என்ன உத்தமன் போல நீ நடக்கிற, மறுபடியும் செய்ய என்று சொல்லி இழுத்துக்கொண்டே இருக்கிறதோ? என் மனசாட்சியில குற்றம் அடைந்து மறுபடியும் அந்த பழைய பாவத்துக்குள்ள விழுந்து கொண்டே இருக்கிறேனா? புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்றாரு, அதை முழுவதும் சுத்திகரித்து அதை நான் நினையாதிருப்பேன்னு சொல்லுகிறாரு. உண்மைதானா? என் லைஃப்ல அது உண்மைதானா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒரு சில காரியங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமானா ஆண்டுட்ட மனதார இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. சிலுவையில அவர் கட்டி முடிச்சுட்டாரு, செலுத்தி முடிச்சுட்டாரு, அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி முடிச்சுட்டாரு, அதை நிவர்த்தி செய்து முடிச்சுட்டாரு. அது எனக்கு உங்களுக்கு சொந்தமாய் மாறணும். இனி நினைக்க மாட்டேன், முதுகுக்கு பின்னால போட்டுட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டேன், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ அக்கிரமத்தை நான் விலக்கிட்டேன்.
வார்த்தையை விசுவாசிப்போம். குற்ற உணர்வு வரும்போது, இல்ல நான் என்னுடைய மனசை நம்பல, வார்த்தையை நம்புகிறேன்னு சொல்லி வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஜீவன் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வது இன்னும் சந்தோஷமா எனக்கு உங்களுக்கும் மாறிவிடும். அவரோட உறவு எப்படி இருக்கு பிரதர், சிஸ்டர்? அவரோட உறவு எப்படி இருக்கிறது? இன்றைக்கும் யாருக்கோ போன் பண்ணி எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல போய் அவங்க எனக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி காத்துட்டே இருக்கிறோமா? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தைரியமா வா மகளே, மகனே தைரியமா வா, முழு நிச்சயத்தோடு இடத்துல சேரு. அந்த சத்தம் கேட்கலையோ? அவரோடு நெருங்கின உறவுக்குள்ள இன்னும் வராம தூரமா நின்று கொண்டே இருக்கிறோமோ? இன்னும் உள்ள வரலையா? வெளியவே நின்று கொண்டு இருக்கிறோமோ? உள்ள வாங்க, உள்ள வாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறாரு. அந்த உறவுக்குள்ள இன்னைக்கு வர ஒப்பு கொடுப்போமா? அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருந்து ஆவியானவர் கிரியை செய்து என்னோடு பேசுகிறாரா? வார்த்தையினால் என்னை நடத்துகிறாரா? யோசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தை உள்ளத்துல நாட்டப்பட்டு இருக்கிறதா? என்னை ரட்சிக்க வல்லமையுள்ள அந்த வசனம் என்னை ரட்சிக்க காத்திருக்கும் போது சாந்தமுள்ள இருதயத்தோடு நம்ம அதுக்கு விட்டு கொடுக்கிறோமா? கிறிஸ்துவ வாழ்க்கை கட்டாயமா போயிடுச்சா இன்னைக்கு? பயந்து அல்லது ஆசீர்வாதத்துக்காக ஏதாவது நடந்துரும் சொல்லி அப்படியா இன்னைக்கு வருகிறோம்? அல்லது மனதார இன்னைக்கு ஆராதனை வந்தது கூடங்க, இப்ப உட்கார்ந்து கொண்டிருக்கிறது கூட மனசாரோட பாதத்துல அமருகிறோமா? மகிழ்ச்சியோடு அமருகிறோமா? என்னை ரட்சித்த ஆண்டு பாதத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆண்டு என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு, என் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டு இருக்கிறாரு. வைராக்கிய வாஞ்சையாய் எனக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கிறதா? இதையெல்லாம் அனுபவிச்ச நானு சுயநலமா இருப்பது நியாயமோ? சும்மா இருப்பது நியாயமோ? நான் மட்டும் பரலோகம் போவது நியாயமோ? இன்னும் எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ பாஷைக்காரர், எத்தனையோ தேசத்தார் இந்த ஆண்டவர் அறியாம இருக்கும்போது நான் சும்மா சந்தோஷமா இருப்பது நியாயமா? ஆராய்ந்து பாருங்க. ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என் கண்களை திறந்து விடுங்கப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல ஒரு பாரம் எனக்கு தாங்க. கிறிஸ்துவை அறியாத ஜனத்தின் மேல ஒரு கரிசனை எனக்கு தாங்க. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் வீடு கட்டணும், இன்னும் வேலை செய்யணும், இன்னும் படிக்கணும். இந்த சிந்தையெல்லாம் எடுத்து போட்டு இன்னும் அந்த ஜாதி உங்க பக்கமா வரணும், இன்னும் அந்த பாஷைக்காரர் உங்க பக்கமா வரணும். அந்த தீவு இன்னும் அரைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. அந்த பாரத்தை எங்களுக்கு தாங்க. புதிய உடன்படிக்கையின் விசுவாசிக்கு இந்த தரிசனம் இருக்கும், இந்த பாரம் இருக்கும். ஏன்னா இறுதியில அவர் சமூகத்துல சகல தேசத்தான், சகல கோத்திரத்தான், சகல ஜாதிகள், சகல பாஷைக்காரரும் வருவாங்க. என்னுடைய உங்களுடைய பங்கு என்ன இதுல? நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில சுவிசேஷம் அறிவிக்க ஒப்பு கொடுப்போமா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோமா? என் குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவதற்கு காரியங்களை விட்டு கொடுப்போமா? கொஞ்சம் ஆயிரங்கள், கொஞ்சம் லட்சங்கள், கொஞ்சம் சொத்துக்கள் அந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறதா? ஆத்துமா அவ்வளோ விலையேறப்பட்டது. எதை வேணா விட்டு கொடுக்கலாமே. அதற்கு சின்ன சின்ன காரியத்தை வைராக்கியம் பாராட்டி ஆத்துமாக்களை இழந்து கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு நம்ம? ஆண்டவரே கிருபை செய்யுங்க, ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, அன்று இன்றைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய உடன்படிக்கை உடைய ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை அப்பா. பழுதற்ற, மாசற்ற, குற்றமற்ற என் ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் தான் இந்த உடன்படிக்கை எனக்காக செஞ்சதப்பா. ஆண்டவரே, இதுக்குள்ள நுழைஞ்ச நானு இன்னைக்கு எங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வச்சுங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எவரீர் மன்னிக்கப்பட்ட நாங்க குற்ற மனசாட்சி நீங்கினவர்களா, குற்ற மனசாட்சி கழுவப்பட்டவர்களா, பரிசுத்த இருதயத்தோடு, சுத்தமான இருதயத்தோடு உம்மை சேவிக்கிறவர்களா, உமக்கு ஊழியம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஏசப்பா. உம்மோடு நெருங்கின உறவை தாங்க சுவாமி. தூரமா யாரெல்லாம் நின்று கொண்டிருக்கிறாங்களோ, யாரோ எங்களுக்காக ஜெபிக்கணும்னு காத்து கொண்டிருக்கிறார்களோ, உம்மோடு நெருங்கின உறவை தாங்கப்பா. உங்க பக்கமா இழுத்துக் கொள்ளுங்கப்பா. தயங்கி கொண்டிருக்கிறவர்களை இழுத்துக் கொள்ளுங்க. வர முடியாம தூரமா இருக்கிறவங்களை பிதாவே நீர் இழுத்து கொண்டாதான் ஒருவன் வர முடியுமே, நீர் இழுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறான். என்னை இழுத்துக் கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம் என்று சொன்னாங்களே. இழுத்துக் கொள்ளுங்க ஐயா. நெருங்கின உறவுக்குள்ள கூட்டிட்டு போங்க. எங்க தூரமாய் நிற்க விடாதீங்க, அசால்ட்டா இருக்க விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அற்பமாய் மூட உறவுல இருக்க விடாதீங்க. ஆழமா எங்களை கூட்டிட்டு போங்க. வசனத்தை கொண்டு எங்க இருதயத்துல நாட்டப்பட்ட எங்களை ரட்சிக்க வல்லமை உள்ள இந்த வசனத்தை கொண்டு எங்களை தொடர்ந்து நடத்துங்க அப்பா. எவரே கட்டாயமா அல்ல, விசனமா அல்ல, துக்கத்தோடு அல்ல, பயந்து அல்ல, ஆசீர்வாதத்துக்கு அல்ல, முழு மனதோடு, மனதார, விருப்பத்தோடு, ஆசையாய ஆண்டவரை தேடி வர, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய, ஆண்டவர் தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. இதை பெற்றுக்கொண்ட நாங்க இந்த பரம தரிசனத்தை பெறணுமே. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எங்க கண்ண முன்னால வரணுமே. எங்க பங்கை நாங்க செய்யணுமே. எங்களை நம்பி இருக்கிறீங்களே, நீதான் என் சாட்சியம் சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறீங்களே. சொற்படி செய்கிற கோடி கோடி தூதர்களை நீங்க நம்பாம கீழ்ப்படியாத என்னைய, எதிர்த்து போகிற என்னைய, உலகதான் பெருசின் சிறு மயங்கி கிடக்கிற என்னைய
நீ செய்ய மாட்டாயோ என்று சொல்லி கேட்கிறீங்களே. புதிய உடன்படிக்கை விசுவாசியாக எங்களுக்கு எங்க தரிசனத்தை விரிவுபடுத்துங்க ஏசப்பா. நாங்க ஒரு வேலைக்கு போவோமானா சம்பளத்துக்காக போகாம அங்க இருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக போகவேங்க. ஒரு வீடு மாத்துவோமானா வசதிக்காக தண்ணிக்காக போகாம அந்த பகுதி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக போகவேங்க. ஒரு புதிய கிராமத்துக்கு புதிய தேசத்துக்கு நாங்க போவோமானா வசதிக்காக போகாம ஆத்தும ரட்சிப்புக்காக போகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரையும் ஒருவேளை ரெக்கார்டிங் மூலமா அதை கேட்டுக்கொண்டிருக்கூடாக ஆண்டவர் இந்த பாரத ஆண்டவர் உண்டாக்கி வருகிற நாட்கள் எல்லா தேசத்தார், எல்லா சாதிகள், எல்லா பாஷைக்காரரும் உங்க முன்னால் வந்து நிக்கிறத எங்க கண்கள் காண செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.